ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. பயங்கரமான சம்பவம். இது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு வாட்டி ஆரியை வந்து எல்லாருமே போட்டு போலப்போலாம் பொழந்துருப்பாங்க, தனிமைப்படுத்த போட்டிருப்பார். அதுக்கப்புறம் வந்துட்டு பிக் பாஸ் அந்த லாஸ்ட்டு சாட்டர்டே சண்டே எபிசோடில் கமலஹாசன் அவர்கள் இவரை தனியாக உட்கார வச்சு கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தான் நினைக்கிறேன். அதில் போட்டு போலப்போலாம் பொழந்திருப்பார். அதுக்கப்புறமா இவர் வந்து ரிலீஃப் ஆகிருக்கும், வந்து கத்துவார் ஒரு கற்று அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிச்சு. அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு சம்பவம் நடக்குது. ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குதுன்னா, அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் சவுண்டு, இது வந்து அக்ரெஷன் சவுண்டு. ஏன் அப்படின்னா, நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ட்டு. என்னென்னா, முத்துவுக்கும் மஞ்சரியும் ஒரு சின்ன சண்டை மாதிரி வருது. என்னென்னா, குமரா வாடா வந்து பொம்மை ஆடுறா அப்படின்றாங்க. இந்த பக்கம் வந்துட்டு நம்ம பவித்ரா கையில் பிடிச்சிக்கிட்டு அவர் வந்து கிட்ட நெருங்கிறதுக்கு யோசிக்கிறார். அந்த பொண்ணு வந்துட்டு ஏன்னா பொம்மையை வந்துட்டு கரெக்டாக நெஞ்சுக்கு நேராக வச்சுருக்காங்க அவங்க. அப்போ நம்ம எப்படி அந்த பொம்மையை எடுக்க முடியும்? இவங்க வந்து நான் கையை பிடிச்சிட்டு நீ எடுன்றாங்க. அவர் கையை எப்படி விட முடியும்? அவர் தயங்குறாரு. அப்பட்டே நான் தான் கையை எடுத்துட்டுன்னு சொல்கிறாடா, நீ ஏன்டா எடுக்க மாட்டேன்னா இல்லை அப்படின்னு இவர் தயங்குறாரு. அவங்க யோசிக்க மாட்றாங்க. இதே ஜெஃப்ரியாக இருந்தால் நேரம் எடுத்துருப்பான்டா அப்படின்ட்டாங்க. அவருக்கு சமக்கம் வந்துருச்சு. ஜெஃப்ரியாக இருந்தால் எடுப்பானா, அதுக்கு நான் ஜெஃப்ரி கிடையாது, நான் முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துறாரு. முடியல அப்படின்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. எல்லோரும் என்னடா முத்து என்னடா ஆச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லை சும்மா அடிப்பட்டாவே வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாள். இதுக்கெல்லாம் எதாவது சொல்ல போகிறாரு. ஆனால் அவ்வளவு இது. பட் என்னை கேட்டிங்கன்னா, இவ்வளோ இது யோசிக்க வேண்டாம். ஏன்னா எல்லாருமே போட்டு தாக்குறாங்க. நேற்று கூட வந்து பவித்ரா வந்துட்டு முத்துக்குமரன் லாக் பண்ணாங்க. எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் வந்துட்டு இவர் கேமில் வந்து நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தால், அடுத்தவங்க வந்துட்டு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து வாரம் தள்ளிட்டு போயிடுவாங்க. ஸோ ஏன் இதை மாதிரி பண்ணுறாருன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் இருக்கும்போது முத்துக்குமரன் வந்துட்டு சுனிதாவெல்லாம் இந்த மாதிரி லாக்கில் எக்கச்சக்கமாக போட்டிருக்காரு. ஏன் இப்போ மட்டும் யோசிக்கிறாரு? ஒரு வேளை நடிக்கணும்னு நினைக்கிறாரா? ஓப்பனாக விளையாட வேண்டியதானே, இது தப்பு இல்லையா அப்படின்றத என்னோடய கருத்து. பட் இருந்தாலும் இங்கே வந்துட்டு அவர் கத்தனை விஷயங்கள் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு முத்துக்குமரனை பிடிக்குமா பிடிக்காதா? அது மட்டும் இல்லாமல் அவரோட கேம் எப்படி இருக்குது? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.